அதிகமாக அல்லாஹுக்கு திக்ர் செய்யுங்க. திக்ர் செய்யும்போது இந்த வார்த்தைகளை உங்களுடைய திக்ரில் சேர்த்து கொள்ளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து وهو على كل شيء قدير لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين حسبنا الله ونعم الوكيل. இந்த திக்ர் எல்லாம் நம்ம அதிகமாக திக்ர்கள் செய்யும் பொழுது சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்வார், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக உள்ளத்தினுடைய அமைதி இருக்கிறது, மன அமைதி இருக்கிறது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அது திக்ரில் வைத்திருக்கிறான் என்பதாக குர்ஆன் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எனவே நம்ம எங்கெங்கேயோ தேவையில்லாத இடங்களில் நிம்மதியை தேட போய் இன்னும் மன உளைச்சலுக்கு தான் ஆளாகிறோம். ஒழிய மன நிம்மதி உலகத்தில் நிச்சயமாக கிடைக்காது. பள்ளிவாசலில் ஒரு ஓர்மையாக உட்கார்ந்து, பெண்கள் வீட்டில் முசல்லால உட்கார்ந்து ஓர்மையாக அல்லாஹ் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதாக திக்ர் செய்து பாருங்கள். அதற்கு பிறகு கிடைக்கும் மன நிம்மதி. அல்லாஹ் உலகத்தில் எங்கேயுமே அந்த மன நிம்மதி கிடைக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய நல்மக்களில் ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.